வணக்கம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் எஸ்ஏ பேப்பரில் ஒரு கேண்டிடேட் எப்படி ஒரு நல்ல எஸ்ஏவை எழுதி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது, இதற்கான கைட்லைன்ஸையும் டிப்ஸையும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். யூபிஎஸ்சி எஸ்ஏ பேப்பரில் பேசிக்காக எல்லா கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்தும் சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. முதல் விஷயம், எஸ்ஏ டாபிக் இருக்கு இல்லையா, இதை சுற்றி தான் நீங்கள் எழுதியிருக்கணும். இதை டீவியேட் ஆகி போகக்கூடாது. உதாரணத்துக்கு எஸ்ஏ டாபிக் டவுட்டர் இஸ் அ ட்ரூ மேன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. டவுட்டர் சயின்ஸ், இந்த ரெண்டு கீ டேர்ம்ஸை சுற்றி தான் நீங்கள் எழுதியிருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரலாம், அனலைஸ் பண்ணலாம், ஆனால் டீவியேட் ஆகக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இரண்டாவது விஷயம், ஃப்ளோ ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவில் இருக்கணும். படிக்கும் பொழுதே ஒரு ஆர்வம் நமக்கு வரணும். இதை என்ஷூர் பண்ணுங்கள். மூன்றாவது, எக்ஸ்ப்ரெஷன், வெளிப்பாடு. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நாலேஜே பேப்பரில் எழுதுறீங்க, ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்னா தெளிவோடு இருக்கணும். கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க, ஆனால் தெளிவு இருக்காது. அதனால் தெளிவோடு எழுத கற்றுங்க. சிம்பிள் இங்கிலீஷில் சிம்பிள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணால் போதும். 155 எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. பெருசாக இங்கிலீஷ் வொக்காபுலரியை யூபிஎஸ்சி எதிர்பார்க்காது. இந்த 3 விஷயங்களையும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். இதை தாண்டி எஸ்ஏவை ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக எழுதணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மாதிரி எழுதுவாங்க. உதாரணத்துக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டில் படித்து எல்லாத்தையும் உள்ளே எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதுனா மார்க் அந்தளவுக்கு வராது. பல்வேறு சப்ஜெக்டில் அப்ளை பண்ணுற நாலேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். சரியா? அடுத்தது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் நீங்கள் எழுதணும். சோஷியோ கல்ச்சுரல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், இன்டர்நேஷ்னல், இண்டிவிஜுவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நீங்கள் எழுதியிருக்கணும். உதாரணத்துக்கு கோஆப்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் காம்படிஷன், இதுதான் எஸ்ஏ டாபிக்னு வச்சுப்போமே. இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் எழுதணும். அக்ரிகல்ச்சரில் கோஆப்ரேஷன் முக்கியம். பொலிட்டிக்கல், அதில் கோஆப்ரேஷன் முக்கியம். எக்கனாமிக், இதில் கோஆப்ரேஷன் முக்கியம். உதாரணத்துக்கு கோஆப்ரேட்டிவ்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இதெல்லாம் இந்தியாவில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் நீங்கள் யோசிச்சு எழுதிருக்கணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நாடுகளுக்கு மத்தியில் கோஆப்ரேஷன் தேவை. இப்படி இந்த டைமென்ஷன்ஸை மைண்டில் வைங்க. கடைசியாக எஸ்ஏனுடைய வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரிங், இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்ஏ 10 பேஜ் எழுதுறீங்கன்னா இந்த பேட்டர்னில் உள்ள கண்டென்ட்டை டிவைட் பண்ணுங்கள். முதல் 1.5 பேஜ் 2 பேஜ் இன்ட்ரடக்ஷன், அந்த டாப்பிக்னுடைய எசன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேசிக்காக அனலைஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு 3 பேஜ் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். இதில் மெயினாக பாசிட்டிவ்ஸ் எழுதணும். எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன் என்ன, அதை எழுதணும். மூன்றாவது பகுதி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், நெகட்டிவ்ஸ், ட்ராபேக்ஸ், ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், இதெல்லாம் மூன்றாவது பகுதியில் வரும். கடைசி 2 பேஜ் உங்களுடைய ஓன் வியூஸ், சஜஷன், சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் தரலாம். இந்த லிபர்ட்டி உங்களுக்கு எஸ்ஏல இந்த கடைசி பகுதியில் இருக்குது. இந்த மாதிரி எஸ்ஏவை வெர்டிக்கலாக ஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த எஸ்ஏக்குள்ளே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். ஒரு சில கோட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் கோட்ஸ் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஒரு மித்து இருக்குது, கோட்ஸ் நிறைய எழுதணுன்னு. கோட்ஸ் எழுதலாம், எழுதாமலும் போகலாம், ஆனால் கண்டென்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எஸ்ஏ எழுதுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம 125 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதை தாண்டியும் நீங்கள் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 145, 150 கூட நம்மளால் எஸ்ஏ பேப்பரில் ரீச் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.